பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற போயம் வந்து த பவர் ஆஃப் அ ஸ்மைல் பை டுபக் ஷாக்கூர். ஸோ இந்த போயம் எழுதுனது வந்து டுபக் ஷாக்கூர். இவர் ஒரு அமெரிக்கன் ரேப்பர், போயட் அண்ட் அன் ஆக்டர். ஓகேங்களா, இப்போ போயம் பார்க்கலாம். த பவர் ஆஃப் அ சன் கேன் கில் and the power of a foe can burn. The power of wind can chill and the power of mind can learn. The power of anger can rage inside until it tears you apart. But the power of a smile, especially yours, can heal a frozen heart. ஸோ ஒரு சன் ஓட பவர் வந்துட்டு இட் கேன் பி டெட்லி, இட் கேன் கில் எவ்ரி ஒன். அண்ட் ஃபோனா எனிமீஸ் அப்படின்னு அர்த்தம். த பவர் ஆஃப் அன் எனிமி கேன் பேர்ன் யூ, கேன் ஹார்ம் யூ. ஓகேவா? த வின் கேன் பிரிங் த கோல்டு, அதாவது வின் வந்து சில்னஸ் அண்ட் கோல்டு வந்து கொண்டு வரும். அண்ட் த மைண்ட் கேன் லேர்ன், த பவர் ஆஃப் த மைண்ட் வந்து டு லேர்ன். ஓகேங்களா? த பவர் ஆஃப் ஆங்கர் கேன் ரேக்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆங்கர். ஓகேவா? இன்சைட் அன்டில் இட் டியர்ஸ் யூ அப்பார்ட், உங்களையே வந்து செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆகிற அளவுக்கு த பவர் ஆஃப் ஆங்கர் வந்து இருக்கும். பட் த பவர் ஆஃப் அ ஸ்மைல், எக்ஸ்பெஷலி யுவர்ஸ், கேன் ஹீல் அ ஃப்ரோசன் ஹார்ட். பட் ஆனால் ஒரு பவர் ஆஃப் அ ஸ்மைல், அந்த ஸ்மைலுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னா, இட் ஹேஸ் த பவர் டு ஹீல் ஈவன் த கோல்டஸ்ட் ஹார்ட். அதாவது த ஸ்மைல் எக்ஸ்பெஷலி ஃப்ரம் அ லவ்ட் ஒன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட இருந்து ஒரு ஸ்மைல் வந்ததுன்னா இட் கேன் ஹீல் ஈவன் அ ஃப்ரோசன் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப சின்ன போயம், ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள் தான். இப்போ இந்த போயமில் இருக்கிற போயட்டிக் டிவைசஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா த பவர், த பவர், த பவர் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு தொடர்ந்து வந்து ரிப்பீட் ஆகுது. இது வந்து ரெப்படிஷன். அதுக்கப்புறம் த பவர் ஆஃப் விண்ட் கேன் சில், இது வந்து பர்சானிஃபிகேஷன். அண்ட் கேன் ஹீல் அ ஃப்ரோசன் ஹார்ட், அதாவது த பவர் ஆஃப் ஸ்மைல் கேன் ஹீல் அ ஃப்ரோசன் ஹார்ட் அப்படின்றது வந்து மெட்டஃபர். இது ஏன் மெட்டஃபர் சொல்கிறோன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மைல் அப்படின்றது வந்து ஒரு ஃப்ரோசன் ஹார்ட்டை வந்துட்டு ஹீல் பண்ணக்கூடியது. ஃப்ரோசன் ஹார்ட்ன்றது டைரெக்டாக ஹார்ட் அவங்க மீன் பண்ணல, ஒரு பர்சனோட எமோஷ்னல் கோல்ட்னஸோ, ஒரு இன்டிஃபரன்ஸோ, இல்லை ஒரு டீப் சேட்னஸையோ ஒரு ஸ்மைல், அதாவது ஸ்மைல் வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ், இல்லை ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்து குறிக்கிறது. ஸோ உங்களோட ஸ்மைல் வந்து இந்த எமோஷ்னல் கோல்ட்னஸை வந்துட்டு போக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எமோஷ்னல் கோல்ட்னஸை தான் வந்து அவங்க ஃப்ரோசன் ஹார்ட் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. ஸோ இந்த வார்த்தை வந்துட்டு மெட்டஃபர். அண்ட் ஆல்சோ இந்த போயம் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் அப்படின்ற பொயட்டிக் டிவைஸ் வந்து சொல்லுவாங்க. இது என்னென்னா, இந்த போயம் ஃபுல்லாகவே ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸஸ் பற்றி போயட் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது த சன் கேன் கில், த பவர் ஆஃப் ஃபோ கேன் பேர்ன், த பவர் ஆஃப் விண்ட் கேன் சில் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு. பட் ஆனால் உங்களோட பவர் ஆஃப் ஸ்மைல் வந்துட்டு அது வந்து ஒரு ஹீலிங் பவர் அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்துட்டு ஒரு கான்ட்ராஸ்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த போயமோட சம்மரி என்னென்னா, இதை எழுதினவர் டுபக் ஷாக்கூர். இவர் ஒரு அமெரிக்கன் ரேப்பர் அண்ட் கிரேட்டஸ்ட் ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட். இவரோட கிரேட்டஸ்ட் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ரோஸ் தட் க்ரூ ஃப்ரம் கான்க்ரீட் அப்படின்றது தான் இவரோட கிரேட்டஸ்ட் ஒர்க். இவர் வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்துருவார் ஒரு ஷூட் அவுட்னால. இந்த டோன் ஆஃப் த போயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரிஃப்ளெக்டிவ் அண்ட் அப்லிஃப்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஃப்ளெக்டிவ்னால் வந்து போயட்டோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் மூட், இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வந்து சொல்கிறது தான் ரிஃப்ளெக்டிவ் அப்படின்னு அர்த்தம். அண்ட் இந்த போயம் வந்து ஒரு அப்லிஃப்டிங்காக இருக்குது. அதாவது இந்த போயம் வந்து எப்படி ஒரு ஸ்மைல் வந்துட்டு இட் கேன் பிரிங் வார்ம்த், ஹோப் அண்ட் பாசிட்டிவ் ஃபீலிங் இன் லைஃப் அப்படின்றத வந்து சொல்லுது. ஸோ இந்த போயம் வந்து ஒரு அப்லிஃப்டிங்கான போயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அடுத்த போயமில் பார்ப்போம். தேங்க்யூ.